அவன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய இதில் ஃபேஸ்புக்கில் பார்த்தா, ட்விட்டரில் பார்த்தா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தா ஃபுல்லாக ஆயுதத்தோடு இருக்கிறேன். அருவாவோடு வச்சுட்டு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நியாயமாக கேட்குறேன். நீங்கள் 2 பேரும் போலீஸ் தானே, நீ பிள்ளை எப்படி வளர்க்கணும்? நீ பெரிய அறிவாளியை வளர்க்காட்டினாலும் அவன் ஃபேஸ்புக்கில் இப்படி போடுறான்றது உங்களுக்கு பார்க்காம இருந்தீங்க. அப்போ இதனாலே நான் அவங்களே குற்றவாளின்னு சொல்கிறேன். நீ எப்படி குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்? அங்கே இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அவன் பெரிய சாதி வரியனா. இவங்க பூரா சேர்ந்து அவள் அப்பா சொன்னதுங்க சங்கத்தமிழ் சொல்லுங்க, இந்த போலீஸ் தான் என் பையனை கொலை பண்ணிருச்சு, அதனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் பாடியை வாங்க மாட்டேன். ஆனால் நீங்கள் சொல்கிறனால நீங்கள் வந்து எங்கள் தலைவர் ஒன்று வாங்கலான்னு சொல்லலை. எங்கள் தலைவர் சொன்னார் பாடி 5 நாள் ஆச்சு, அவருக்கான ஏதோ நடந்து போச்சு, அவருக்கான இந்த இறுதி அஞ்சலி செய்கிறதே முறை, ஆனால் நான் வாங்கி தர்றேன், ஒன்றும் பயப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கிறேன், நான் முதல்வர்கிட்ட பேசுகிறேன், எல்லாத்தையுமே உங்களுக்கான தீர்வை நான் வாங்கி தரேன்னு சொன்ன பிறகு தான் எனவே கைது பண்ணுவாங்களாங்க. உங்களுக்கு இன்னொரு வரலாறு சொல்கிறேன் கேளுங்க. அந்த நிகழ்வு நடந்ததுமே 15 நிமிஷத்தில் எனக்கு ஃபோன் வந்துச்சு அந்த ஏரியாவிலேருந்து, அண்ணன் இது மாதிரி நடந்துருச்சுன்னு அப்படின்னு. நானும் பெருசாக எடுத்துக்கிறல. இது என்னமோ ஆணவ போடுன்றா அதுன்றா இதுன்னு ஏதாவது வேறு பிரச்சனையாக இருக்குப்பா, விடுங்கப்பா மேட்ரை, 1000 பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போதான் எங்களுக்கு வேறு அந்த மோடி இங்கே வந்ததெல்லாம் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. தஞ்சாவூருக்கு வந்து தஞ்சாவூருக்கு வருவாரான், அங்கே எல்லாம் பண்ணுவாரான், நாணயம் வெளியிடுவாரான், அது தமிழ் எழுத்தே இருக்காதான். இங்கே நம்ம கீழடி நாகரிகத்தை உலகத்துக்கு பரப்புறானா அதை தடுப்பாங்களாம். ஆனால் இங்கே வந்து அரசியலுக்காக பண்ணுவோம். இந்த மனநிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் தலைவர் வேறு அங்கே போயிருக்கிறாரு, அங்கே மோடி இவர் ஒன்றா இருக்கிறான்னு அது இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிற தருணத்தில் இது நடக்குது 27ஆம் தேதி. பெருசாக எடுக்கலை. அதுக்கு எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு வந்து நான் அவனை காதலிக்கவே இல்லை,